லவ், காதல் இதை பற்றி பாடாத கவிஞர்கள் மிக மிக குறைவு. பிலவடோட அழகை பற்றி மட்டுமே வர்ணிச்சு பாடின கவிஞர்களுக்கு மத்தியில் ஷேக்ஸ்பியர் ஒரு வித்தியாசமான கவிதையை கொடுத்துருக்காரு. சானட் 130. என் மிஸ்டர்ஸோட கண்கள் சூரியன் அளவுக்கு பிரகாசமாக இல்லை. கடலில் இருக்கிற பவளப்பாறைகள் அவளோட லிப்ஸை விட ரெட்டாக இருக்குது. ஸ்னோ ஒயிட்டாக இருக்குது. என் மிஸ்டர்ஸோட ஸ்கின் அப்படி இல்லை. ஹேர்ஸ்க்கு பேர் ஒயர்ஸ்ன்னு சொன்னால் அப்படிப்பட்ட பிளாக் ஒயர்ஸ் தான் என் மிஸ்டர்ஸோட தலையில் வளர்ந்துட்டு இருக்கு. அவகிட்ட ரோசி சீக்ஸ் இல்லை. இந்த உலகத்தில் சில பர்ஃப்யூம்ஸ் என் மிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வர பிரெத்தை விட டிலைட்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அவள் பேசுகிறத கேட்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் மியூசிக் அவள் பேசுகிறத விட ப்ளீஸிங்கான சவுண்டை கொடுக்குது. அவள் நடந்து வரப்போ ஒரு காடஸே நடந்து வர மாதிரி கிடையாது. என் மிஸ்டர்ஸ் கூட எந்த ஒரு ஃபால்ஸ் கம்பேரிசனும் நான் வைக்கல. ஃபால்ஸாக நான் அவள் கூட எதையுமே கம்பேர் பண்ணல. இருந்தாலும் ஐ திங்க் மை லவ் ஆஸ் ரேர். பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், லவ் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னும் இருக்கிற இந்த 21st செஞ்சுரிக்கு முன்னமே 17th செஞ்சுரியிலேயே இருந்துகிட்டு இருந்த எல்லா ஸ்டீரியோ டைப்ஸையும் பிரேக் பண்ணி ஷேக்ஸ்பியர் இப்படிப்பட்ட சானட்டை எழுதியிருக்காரு. தேங்க்யூ.